ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஃபன் பைக். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா, ரொம்ப அவளோட எதிர்பார்த்து கொண்டு இருந்த நம்ம ஒரு வருஷமாக கனவாக காண்டுட்டு இருந்த ஒரு பொருளை தான் வாங்க போகிறோம். ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்மெட் தான் வாங்க போகிறோம். அது என்ன பிராண்ட்லன்னா KYT பிராண்டில். ஸோ நார்மல் ஹெல்மெட் வாங்கணுன்னா நான் எப்போது வாங்கியிருப்பேன், பட் இதுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஹெல்மெட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா வண்டி இருக்கும்போது ஹெல்மெட் இருக்காது. இந்த நார்மல் வண்டியோடு கொடுத்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா மாட்ட முடியாது. அதனால் ஸோ ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. சரி எடுத்துடலான்ட்டு இப்போது எடுத்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இப்போவே சொல்லிடுறேன். இது ஒரு 8.5K ஹெல்மெட்டு. ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து எடுக்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹெல்மெட் போகாமல் இந்த மாதிரி KYT பிராண்டில் போனேன். KYTயில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டும் கம்மியாக இருக்கிற ஃபீல் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும். அதோட செல் குவாலிட்டிலாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் KYT போனேன். ஃபஸ்ட்டு பில்மோலா பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஷிப்பிங் ஆகுன்றதுனால ரீசன்னால் ஸோ அது நான் சூஸ் பண்ணல. சரி, அப்புறம் இந்த KYTயில் நல்லா இருந்துச்சு ஒரு ஹெல்மெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெரிய தப்பே இல்லை. ஏன்னா நானும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். உடம்புலலாம் ஒரு அடியும் கிடையாது, பட்டு என்னென்னா தலையில் அடிபட்டு இறந்தவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான ஹெல்மெட் வாங்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ வேகா அந்த மாதிரி ஹெல்மெட்லாம் வாங்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ சப்போஸ் ஸ்ப்ளெண்டரு, பேஷன் ப்ரோ அந்த மாதிரி வண்டி எடுக்கிறீங்கன்னா, அந்த மாதிரி வண்டி வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஹெல்மெட் போகலாம். பட் ஹையர் சிசிஸ் போக போக ஹெல்மெட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிராண்டில் வாங்கிக்கணும். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெர்னாகேம்பாளையம் வந்து ரீச் ஆயாச்சு. என்னன்னு தெரில. பையனுக்கு ஒரே குத்தாட்டம் தான். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு சஞ்சய்ன்ட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்டியில் ட்ரிபிள்ஸ் உட்காந்துட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ இதே மாதிரி தான் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருந்தோம் பைக்கில் உட்காந்துட்டு. ஸோ எம்டியில் சின்ன சீட்டு தானே. ஸோ அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த எம்டி வீடியோலேயே, கால் அந்த கீழே லாஸ்ட்டில் உட்காந்தவனுக்கு இடையா இருக்காதுல்ல, அதனால் கீழே தொங்க போட்டு போயிட்டு இருந்தான். ரோடு முட்டி உள்ளே அப்படியே டயர் கடியில் போயிட்டான். ஸோ எங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக எதுவுமே கேட்க மாட்டேன். இந்த மாதிரி அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு. நான் கேட்குறது எல்லாமே இந்த பைக்கர் ஐட்டம்ஸ் தான். நான் பெருசாக கேட்டது வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஒன்று, அப்புறம் வேறு என்ன கேட்டேன், அவ்வளோதான். 16,000 ரூபாய்க்கு ஒரு கேமரா. அப்புறம் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா அது எப்போவுமே நம்ம யூஸ்க்கு வேணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே வாங்கினது, அது ஒரு 30K. அந்த மாதிரி பெருசாக இருந்தது கேட்டதுனால வீட்லேயும் டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்கன்னா ஓகே சொல்லிட்டாங்க. பட்டு அப்போவே வாங்கி தரல. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி தரேன்னு சொல்லிட்டா, ஸோ மிடில் கிளாஸ் தானே, ஸோ அப்போவே வாங்கி தர முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணால் கண்டிப்பாக வாங்கி தருவாங்க. நானும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஸோ ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும், எந்த விஷயமா இருந்தாலும் வெயிட் பண்ணலாம், தப்பில்லை. ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா வண்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து காந்திபுரம் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ டேரெக்டாக இப்போது கடைக்கு போய்ட்டு உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இந்த ஹெல்மெட் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். எல்லாருக்கிட்டையும் கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பட் இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டிசைன் வைஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்குது. சைடு ஃப்ரண்ட்டெல்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ பிளாக் வைசர்ஸ் இங்கே அவைலபிளாக இல்லை. KYTலேயே இங்கே நிறைய ஹெல்மெட்ஸ்லாம் இருக்குது, வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ மோட்டர் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கா? இது அவனுக்கு, உங்கள் அண்ணனுக்கு, அது உனக்கு. ஸ்பாய்லர்ஸ் எக்ஸ்ட்ரா மாட்டிக்கணும். ஓகே, இந்த ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது KYT ஃப்ளக்ஸில் TT ரெவோவில் மட்டும்தான் இந்த ஸ்பாய்லர்ஸ் வரும். ஸோ TT கோர்ஸ் அங்கே இருக்கு பார்த்தீங்களா, அது காமிடா.
டிடி கோர்ஸ். இந்த டிடி கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த ஸ்பாய்லர்ஸ் வராது ஸ்டாக்லேயே, நாம் தான் எக்ஸ்ட்ரா மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த உள்ளே இருக்கிற பேடிங்ஸ்லாம் கொஞ்சம் அதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க டிடி கோர்ஸ் டிடி ரெவோவில். ஸோ அதனால தான் ஒரு 500 தான், அது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம், அதனால தான் நான் அந்த ஹெல்மெட்டை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வைசர்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த இதில். பட் இங்கே ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஹெல்மெட் இது நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கா? தம் ஃபிங்கர் இருக்குல்ல ப்ரோ, மேலே தம் ஃபிங்கர் இப்படி தானே, இப்படி தரணுமா? ஓகே சரி, சுடுதான் இது கரெக்டாக இருக்குது எனக்கு. சரி, எப்படி வாட்டமாக இருக்குது. ஓகே, என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா வைசர் லாக்கிங் சிஸ்டம் மாற்றிருக்காங்க. ஓகே, பேடிங் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ளெக்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பாய்லர் இன்னொரு ஸ்பாய்லர். ஆமாம், உள்ள பேடிங்கில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பழைய டிடி கோர்ஸில் எடுத்து பாருங்கள், இவ்வளோ குஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் இதை பெட்டர் பண்ணியிருக்காங்க. அது அப்புறம் இந்த லாக்கு இங்கே சென்டரில். ஓகே ப்ரோ, இது உங்களுக்கு R2R ப்ரோவில் தான் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கீழே ஏர் இன்டேக் ஓப்பன் போகுது, ஏர் இன்டேக், இங்கே 2 ஏர் இன்டேக், இந்த எக்ஸாஸ்ட் வந்து பேடிங் ஃபுல்லாக ரிமூவபிள் வாஷபிளில் தான் வரும். உள்ள ப்ளூடூத் இன்டர்காம் காம்பேக்ட் உள்ளதுக்கான இடம் இருக்கும். என்ன டிவைஸ் தனியாக வாங்கி வச்சுக்கணும். இந்த ஏஜிவி மாதிரி டக்குன்னு நமக்கு முடியாது. ஸோ இந்த கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேவிட்டியில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. கார்பன் எஃப்எம் சர்டிஃபைடோட வெயிட்டாகவே தெரியும். புரியல, வெயிட்டே தெரியல. வெயிட் மாதிரி அதான், அதுக்கு தான் வெயிட்டு. அதுதான் வேற 57 57,000 பைக்கே வாங்கிடுவீங்க. 57 அது 34. இந்த கடையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ ரெஸ்டா. ஸோ காந்திபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. ஒரு கரெக்டான லொக்கேஷன் 100 ஃபீட் ரோட் ஜங்ஷன் இருக்கு இல்லையா? ஆமாம். ஜிபி சிக்னலில் சித்தாபுதூர் ஐயப்பன் கோயில் லைன் இருக்குல்ல, என்ட்ரன்ஸ்லேயே. ஓகே, FBKXக்கு பக்கத்து கடை. சக்ஸஸ்ஃபுல்லி வி ப்ராட் திஸ். இந்த கடையில் யாராவது வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். கேஒய்டியோட எல்லாமே ஸ்டாக் இருக்குங்க. ஸோ பெஸ்ட்டு கடை. இந்த சினிமேட்டிக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பட் என்னென்னா இது ஒரிஜினல் சாங் கிடையாது. இதோட ஒரிஜினல் சாங் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக போட்டிருக்கேன். ஸோ யாராவது செக் பண்ணணுன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ காப்பிரைட் வருங்கிற ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா வேறு சாங் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மோட்டரைஸ்டாக இருக்குல்ல, அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கேவிட்டின்னு பைத்தியம் ஆகிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேவிட்டியில் நிறைய ஸ்டாக் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். கேஒய்டி தவிர மற்ற எல்லா பிராண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹெல்மெட்ஸ் இருக்குது, ஒரு ரைடிங் ஜாக்கெட்ஸ் இருக்குது, அப்புறம் க்ளவுசஸ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு அந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிச்சிட்டே பேசிட்டு ஜாலியாக இருந்தார். ஸோ அது மாதிரி நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே தான் வாங்குறேன்ற ஒரு பிளானில் இருந்தேன். பட் சின்ன ரீசன்ஸ் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை, சரி விடுங்க. அப்புறம் இந்த கடையில் ஜாக்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூரில் யாராவது இருந்தீங்கன்னா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வைசர்ஸ் ஸ்டாக் இன்னும் வரல. ஸோ போன வாரம் போய் வாங்கிட்டு வந்தது ஹெல்மெட்டு. இப்போ போய் கேட்டதுக்கு இன்னும் ஸ்டாக் வரல ப்ரோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட அன்பாக்சிங் வீடியோ கேட்பீங்க. என்னாச்சுன்னா என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபோனில் தான் எடுத்திருந்தான் வீடியோ. அவன் எனக்கு ஏற்றி விட்டான், எனக்கு ஷேர் பண்ணிட்டான்னு நினச்சி அவன் டெலீட் பண்ணிட்டான். ரீசைக்கிள் பண்ணியும் டெலீட் பண்ணிட்டான். ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ அப்படியே போயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாலியாக அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். பட் அந்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. பட் இதுலேயும் அன்பாக்சிங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு.
இந்த சினிமேட்டிக்கில் சொல்கிறேன். அன்பாக்சிங் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அன்பாக்சிங் பண்ணி காட்டுற அளவுக்கு அதில் பெருசாக எதுவுமே கிடையாது. கேவிடி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெல்மெட், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன் என்னென்னா, எனக்கு வீட்டில் கேட்டவுடனே வாங்கி தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அது என்னென்னா, நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வேறு விதத்தில் சொன்னேன். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நான் வீட்டில் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு பைக்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரொம்ப. ஸோ எனக்கு பைக்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு, பேஷனாக இருக்கேன் அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டேன், சொல்லி புரிய வச்சிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி பைக்கிங் ஐட்டம்ஸு அந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மற்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அதாவது ஷர்ட் வாங்குறது, ஷூஸ் வாங்குறது, இந்த மாதிரி வாட்சஸில் இப்போ என்கிட்டே ஒரு வாட்ச் கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதெல்லாம் மிச்சப்படுத்தி தான் இந்த பொருளெல்லாம் வாங்கினேன். இந்த இது அப்புறம் சும்மா ரைடு ஏதாவது சும்மா போகிறதுக்கு, ரைடுக்கெலாம் பெருசாக எந்த செலவு பண்ணதில்லை, பெரிய ரைடெலாம் எங்கேயும் போனதில்லை. ஸோ பைக்கெலாம் வாங்கிட்டு போய்க்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் அது ஸோ வீட்டிலலாம் சொல்லி புரிய வச்சிட்டேன். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்னை மோட்டிவேட் பண்ணுற விதத்தில் இதெல்லாம் வாங்கி தராங்க. ஸோ அப்போவே வாங்கி தரல, எனக்கு கொஞ்சம் டிலே ஆகி தான் வாங்கி தராங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறதுனால ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.